அபிஷேகம் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நம்ம இருக்க காலகட்டத்தில் நான் பார்க்குற எல்லா கிறிஸ்டியன்ஸும் 95 to 99% கிறிஸ்டியன்ஸை நான் எப்படி பார்க்குறேன்னா, they are satisfied by going to church. கர்த்தரோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒயிட் ஹார்ஸ் மினிஸ்ட்ரிஸ் மூலமா உங்களெல்லாம் நான் சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். செய்திக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு நம்ம செய்தி ஆரம்பிப்போம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, தூராஷாத் அல்லா கல்லே பெல்ல சதெல்லே பெல்லோ போபோ தூரி பாதாரா பதரா சதெல்லே பெல்லோரி பாபா பாபா தூரி கபா ராபா ரிதரா சபா லோரி கபாபா. கர்த்தர் சொல்றார், ரிகந்த ராபா லோரி கபா. இந்த செய்தி முடியறதுக்குள்ள ரிகந்த ராபா லோரிக்கா பல பேர் மேல ரிகந்த ராபா லோரிக்கா நிறைய அபிஷேகம் ஊத்தப்படும் என்ற ஆவியானவர் சொல்றார். ரிதரா சத ரேபே லோரி கபாபா துரிபா ரபா லோரி கத ராபா லோரி கபா துரா பாபா. கர்த்தர் சொல்றார், ரிகந்த ராபா லோரி கபா இது நாள் வரைக்கும் ஊத்தப்பட்ட அபிஷேகம் அல்ல. ரிகந்த ராபா லோரிக்கா வித்தியாசமான அனுபவத்துக்குள்ள அபிஷேகத்துக்குள்ள இதை பார்த்துட்டு இருக்கவங்க போவீங்கன்னு என்ற ஆவியானவர் சொல்றார். ரிதரா ஷதா லெக்கே பர்ரா பாபா துரி பாபா பாபா. ஆயத்தமா இருங்கன்னு என்று கர்த்தர் சொல்றார். ரிஷபா லோரி கபா. தேங்க்யூ ஃபாதர். இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு என்னன்னா அபிஷேகம், அனாயிண்டிங். அதுக்குண்டான வசனம் 1 யோவான் 2:27. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தை குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமாயிருக்கிறது, பொய்யல்ல. இந்த வசனத்து மூலமா நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு விஷயம், ஒரு கிறிஸ்டியன் லைஃப்பில் ஒரு விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யார்கிட்டையும் போய் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு தான் இந்த வசனம் மூலமா நமக்கு தெரிஞ்சுக்கிறோம். என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு அபிஷேகம்னு ஒன்று இருந்ததுன்னா ஒருவரும் போதிக்க தேவையில்லை அப்படின்னு தான் போட்டிருக்கு. நம்ம ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அடையாளமே நம்ம மேலே ஒரு அபிஷேகம் இருக்கணும். நம்ம மேலே ஒரு அபிஷேகம் இருந்துச்சுன்னா நம்ம யார்கிட்டையும் போய் யார் எந்த விதமாக யார்கிட்டையும் நீங்கள் போகவே தேவையில்லைன்னு தான் அந்த வசனம் சொல்லுது. யார்கிட்டையும் நீங்கள் போக தேவையில்லை. நீங்கள் சர்ச்சுக்கு போய் உங்கள் பாஸ்டர்கிட்ட டவுட்டு கேட்குறது, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டவுட்டு கேட்குறது, இல்லை வேறு ஏதாவது ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ்ட்ட டவுட்டு கேட்க தேவையே இல்லைன்னு என்ற ஆவியானவர் சொல்கிறார். திஷக்கல் லெபெல்லா ரிக்கா பாபா. கர்த்தர் சொல்கிறார், ரிகந்த ராபாலோ ரிக்கா, உங்கள் மேலே ஒரு அபிஷேகம் ஒன்று இருந்ததுன்னா ரிகந்த ராபா அந்த அபிஷேகமே உங்களை போதிக்கும் என்ற ஆவியானவர் சொல்றார். ரிபா லக்கா லெஷபா லாபா துரிகந்த ரேபே லோரிகா பாபா ரிபா லாரா ஷபா லோரிகா பாபா. ஆவியானவர் சொல்றார், ரீதா ராபாலோ இது கடைசி காலம் என்று கர்த்தர் சொல்றார். ரிகந்த ராபாலோ ஆவிக்குரிய நிறைய விஷயங்கள் ரிகந்த ராபா சாதாரண ஜனங்களுக்கு வெளிப்படுத்தப்படும் என்று கர்த்தர் சொல்றார். ரிபா தரா ஷபா பாபா. ஸோ நம்ம இந்த வசனம் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அபிஷேகம் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நம்ம இப்போ இருக்க காலகட்டத்தில் நான் பார்க்குற எல்லா கிறிஸ்டியன்ஸும் 95 to 99% கிறிஸ்டியன்ஸை நான் எப்படி பார்க்குறேன்னா, they are satisfied by going to church. நான் சர்ச்சுக்கு போகிறேன், சர்ச்சுக்கு போயிட்டு நான் மார்னிங்லேருந்து மத்தியானம் வரைக்கும் நான் சர்ச்சில் இருக்கேன். அங்கே நான் எல்லா திருவிருந்தில் எல்லாத்துலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். சர்ச்சில் இருக்க எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸ்லையும் நான் இருக்கேன். இதே மாதிரி நான் நிறைய ஃபெலோஷிப் போகிறேன், அந்த மீட்டிங் போகிறேன், இந்த மீட்டிங் போகிறேன், ஃபாஸ்டிங் மீட்டிங் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே எல்லாரும் சாட்டிஸ்ஃபைடாக கிறிஸ்டியன் லைஃப்பில் ஆக்கிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் பைபிளை வாசிக்கும் போது ஒரு விஷயத்தை நீங்கள் என்ன அனலைஸ் பண்ணணும்னா, நம்ம வாழ்கிற கிறிஸ்டியன் லைஃப்க்கும் பைபிளில் நீங்கள் வாசிக்கும் போது ஒரு டிஃப்ரென்ஸ் எப்பயுமே இருக்கணும். அதனால தான் நான் மறுபடியும் என்னோட செய்தியில் நான் உங்களுக்கு குறிப்பிட்டு நான் சொல்வேன்னா, நீங்கள் ஒரு சரியான கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழணும், நீங்கள் கரெக்டாக உங்களுக்கும் கடவுளுக்கும் ஒரு கரெக்டான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும் அப்படின்னா பைபிள் வாசிப்பு தான் ஒரே வழின்னு என்ற ஆவியானவர் சொல்றார். ரிபா தரா ஷதக்கே பெல்லோரிக்கா பாபா துரிகந்த ராபா லோரிக்கம். நீங்கள் தேவனை அறியணும்னா ரிகந்த ராபா லோரிக்கம், நீங்கள் பரிசுத்தாவியானவர் பெற்றுக்கொள்ளணும்னா ரிகந்த ராபா லோரிக்கம். பைபிள் ரீடிங் இஸ் த ஒன்லி வே சேஸ் த லார்ட். ரிகந்த ராபா லோக்கே லெஷா துரிகந்த ரேபே லோக்கே லாபா ராபா. வேற வழிகளே கிடையாதுன்னு என்ற ஆவியானவர் சொல்றார். ரிகந்த ராபா லோரிக்கா பாபா உரிகந்த ராபா லோரிக்கா பாபா ரிகந்த ராபா லோரிக்கா. கர்த்தர் சொல்றார், ரிகந்த நிறைய கிறிஸ்தவர்கள் ரிகந்த ராபா லோரிக்கா சாதாரண கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க என்று கர்த்தர் சொல்றார். ரிகந்த லெஷபா துரிகந்த ராபா லோரிக்கா. மினிமம் எக்ஸ்பெக்டேஷன் ரிகந்த ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில ரிகந்த ராபா மினிமம் எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்கணும்னா, ரிகந்த மோசே போல நடக்கணும், ரிகந்த ராபா எலியாவை போல நடக்கணும், ரிகந்த ராபா எலிஷாவை போல நடக்கணும், ரிகந்த ராபா லோரிக்கா தாவீத போல இருக்கணும், தானியேலை போல இருக்கணும், யோசேப்பு போல இருக்கணும்.
ரிக்கந்த ராபாலோ ரிக்கம். சாதாரண கிறிஸ்தவர்களா இருந்தா கூட ரிக்கந்த ராபாலோ ரிக்கம் சொப்பனங்கள் தரிசனங்களை பார்க்கிற அபிஷேகம் இருக்கணும் என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்த ரேபேலோ, அதுதான் அபிஷேகத்தோட வல்லமன் என்ற ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்த ராபாலோ ரிக்கம். நீங்க ரிக்கந்த கிறிஸ்டியன்ஸ் சொல்றதை விட ரிக்கந்த அபிஷேக பெற்றவங்கன்னு சொல்லுங்க என்ற ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்த அப்படிதான் வேறு பிரிக்கப்படும் என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்த ராபாலோ, என்ன எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க என்ற ஆவியானவர் கேட்கிறார். ரிக்கந்த ராப், கடைசி காலத்துல ரிக்கந்த ராபால், ஜட்மெண்ட் டேல ரிக்கந்த ராபால் வேறு பிரிக்கப்படுவீங்க. ரிக்கந்த ராபால் எல்லாரோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா ரிக்கந்த ராபாலோ ரிக்கா பாபா கிறிஸ்தவர்கள், ரிக்கந்த கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள், ரிக்கந்த ராபால் எல்லாரோட திங்கிங் அப்படிதான். ரிக்கந்த ராபால். ஆனா கர்த்தர் சொல்றார் ரிக்கந்த, கர்த்தர் சொல்றார் ரிக்கபா, the Lord says ரிக்கந்த அப்படி பிரிக்கப்படாது. ரிக்கந்த அபிஷேகம் இருக்கிறவங்க, ரிக்கந்த அபிஷேகமே இல்லாதவங்க, ரிக்கந்த ராபாலோ, ஆவியானவர் இருக்கிறவங்க, ரிக்கந்த ஆவியானவரே இல்லாத மக்கள் என்று ஆவியானவர் சொல்றார். நீங்க எவ்வளவு பெரிய சபைக்கு போனாலும் கவலை இல்லைன்னு என்று கர்த்தர் சொல்றார். எவ்வளவு பெரிய பாஸ்டரோட பசங்களா இருந்தாலும் கவலை இல்லைன்னு என்று ஆவியானவர் சொல்றார். அதெல்லாம் கணக்கே இல்லைன்னு என்று ஆவியானவர் சொல்றார். கணக்கு எப்படி கேட்கப்படும்? ரிக்கந்த எவ்வளவு நேரம் பைபிள் வாசிச்சீங்க, ரிக்கந்த எவ்வளவு நேரம் முட்டிய முடக்கி ஜெபம் பண்ணீங்க, ரிக்கந்த அதுதான் கணக்கு என்று ஆவியானவர் சொல்றார். ரிபா லக்கெல்லே ஷபா துரிக்கந்த ரபல், ஜாக்கிரதையா இருங்க என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்த கர்த்தர்த விளையாடாதீங்க என்று ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்த ரபல், மேலான நாமம் இயேசுவின் நாமம். ரிக்கந்த அதுக்கு மேல ஒரு நாமமும் அல்ல என்று ஆவியானவர் சொல்றார். ரிக்கல்ல ஷபா தேலேகிற, அதனால ரிக்கந்த அதனால ரிக்கந்த அதனால என்று ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்த அபிஷேகத்துக்கு முன்னாடி விளையாடாதீங்க. ரிக்கந்த ரபல், அபிஷேகம் இருக்கிறவங்களை கிண்டல் பண்ணாதீங்க. ரிக்கந்த ரபாலோ ரிக்க, அபிஷேகம் பெற்றவங்களை ரிக்கந்த கேவலமா பேசாதீங்க என்று ஆவியானவர் சொல்றார். ரிக்கம் சபைகள்ல நடக்குது என்று ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்த முக்கியமானது, ரிக்கந்த ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரிக்கந்த ரப், நவமான பாஷையை பேசுறவங்கள ரிக்கந்த ஒரு காலமும் ரிக்கந்த நீங்க கேவலமா பேசக்கூடாதுன்னு என்று ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்த வசனம் இருக்கு. ரிக்கந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா ரிக்கந்த ராபாலோ, ஏசு கிறிஸ்து பூமியில நடக்கும்போது ரிக்கந்த சொன்ன ஒரு முக்கியமான வசனம். ரிக்கந்த ராபல், முக்கியமான வார்த்தை. ரிக்கந்த முக்கியமான தேவ வார்த்தை. ரிக்கந்த ராப், என்ன சொன்னாலும் உனக்கு மன்னிப்புண்டு. ரிக்கந்த ராபல், ஆவியானவர் சொன்னா மன்னிப்பே இல்லைன்னு என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்த ராபாலோ ரிக்கபா ரிக்கந்தர ஜாக்கிரதையா இருங்க என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்த ராபாலோ ரிக்கா, பேதுரு கிட்ட ரிக்கந்தர ஆவியானவர் இருக்கும்போது ரிக்கபா ரஷபா லெக்கே ரபா சஃபரையா அண்ணனையாசு பொய் சொல்லும் போது ரிக்கந்த அங்கே மடிந்து போனாங்க. ரிக்கந்த ராபாலோ ரிக்கபா, இதெல்லாம் அந்த காலம் இந்த காலம்லாம் சொல்லாதீங்கன்னு என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்த ராபா, நீங்க ஆராதிக்கிற தேவன் ரிக்கந்தர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ரிக்கந்த நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்தர் லா ராபாலோ ரிக், அப்ப இருந்த கர்த்தர் தான் ரிக்கந்த், அதே கர்த்தர் தான். ரிக்கந்தர் ராபால் எந்த விதத்திலையும் மாறல. ரிக்கந்தர் பழைய ஏற்பாடு கர்த்தர் வேற, ரிக்கந்தர் ராபா புதிய ஏற்பாடு கர்த்தர் வேற. ரிக்கந்தர்லாம் இப்படிலாம் வேறு பிரிக்காதீங்க என்று ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்தர் எல்லாம் ஒரே கர்த்தர் தான். ரிக்கந்தர் ராபாலோ ரிக்கம், ஜீசஸ் சேஸ் த லார்ட். ரிக்கந்தர் லா ஷபா தரே பேலோ ரிக்கம் தி ராபால ரிக்கபாபம் ரிபால ரஷபலம். ஸோ நம்ம வசனம் மூலியமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம மேலே ஆவியானவர் இருக்கும்போது, அபிஷேகம் இருக்கும்போது ஒருத்தர்கிட்டையுமே போய் நம்ம அட்வைஸ் கேட்கணும்னு அவசியமே இல்லை. அதுதான் 1 யோவான் 2:27 சொல்லுது. அதே 1 யோவான் 2:20 என்ன சொல்லுன்னா, நீங்கள் பரிசுத்தாவியால் அபிஷேகம் பெற்றிருக்கும் போது சகலத்தை அறிவீங்க. நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுப்பீங்க. நீங்கள் இந்த பூமி எப்படி உருவாச்சு, யாரை கொண்டு கர்த்தர் இதை உருவாக்குனார், என்ன மாதிரி விஷயங்கள் அந்த ஏதேன் தோட்டத்தில் நடந்தது. நம்ம பைபிளில் வந்து ஒரு சின்ன சின்ன ஈவெண்ட்ஸ் மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஆதாமேவல் படைக்கப்பட்டாங்க, அவங்க தப்பு செஞ்சுட்டாங்க, தப்பு செஞ்சதுனால கர்த்தர் அவங்கள ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியில் அமிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சின்ன சின்ன ஈவெண்ட்ஸாக தான் போட்டிருக்கு. ஆனால் நீங்கள் கர்த்தரோட சன்னிதானத்தில் போய் கர்த்தாவே அந்த டைமில் என்ன நடந்தது, உங்களுக்கும் ஆதாமுக்கு என்ன கான்வர்சேஷன் நடந்தது, ஏன் இதெல்லாம் போட்டிங்க, ஏன் இதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்மளை தாழ்த்தி நம்ம உபவாசத்தோடு கர்த்தர்கிட்ட ஜெபிக்கும் போது கர்த்தர் எல்லாத்தையுமே வெளிப்படுத்துவார். அவர் பாரபட்சமே பார்க்க மாட்டார். நான் இவங்க கிட்ட மட்டும்தான் வெளிப்படுத்துவேன், நான் அவங்க கிட்ட தான் வெளிப்படுத்துவேன்னு பச்சாபாதமே பார்க்காத தேவன். நீங்கள் உங்களை தாழ்த்தும் போது எவ்வளவு சாதாரணமான மனிதனா இருந்தாலும் நம்ம தாழ்த்தி நம்ம ஃபாஸ்டிங் ஜபம் இதெல்லாம் நம்ம தாழ்த்தி நம்ம கர்த்தர்கிட்ட போய் நிற்கணும். கர்த்தாவே எனக்கு இந்த அபிஷேகத்தை கொடுங்க, இந்த மாதிரி அபிஷேகம்லாம் இருக்கே பைபிளில், அதே அபிஷேகம் எனக்கு வேணும். நீங்கள் ஜெபிக்க 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 என்ன ஆகும்னா, நீங்கள் ஒரு அளவுக்கு ரெடி ஆனோன்னா கர்த்தர் என்ன பண்ணுவார்னா அந்த அபிஷேகத்தை உங்களுக்கு ஊற்றப்படும். சம்டைம்ஸ் அபிஷேகம் ஏன் நமக்கு கிடைக்கிறது இல்லைன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு டம்ளரில் பால் நம்ம ஒரு டம்ளரில் ஊற்ற போகிறோம் அப்படின்னா
அந்த டம்ளர் வந்து சுத்தமாக இருந்தால் தான் அந்த பாலை நம்ம ஊற்றுவோம். நம்ம சுத்தமாக இல்லாட்டி என்ன ஆகும், அந்த பாலை ஊற்றும் போது என்ன ஆகும்னா அந்த பால் வந்து கெட்டு போயிடும், இல்லை அந்த வந்து தூசியெல்லாம் மிதக்கிறத நம்ம பார்ப்போம். அதே கான்செப்ட் தான், நம்ம மேலே தேவ ஆவியானவர் ஊற்ற பண்ணணும்னா நம்ம வந்து பியூராக இருக்கணும். நம்ம பியூராக இல்லாட்டி தேவ ஆவியானவர் வரமாட்டார். ஸோ அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னொரு கான்செப்ட் எல்லாரும் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, என் மேலே தேவ ஆவியானவர் இருக்காரு, எனக்கு வந்துட்டாரு, அதுக்கப்புறம் வந்து அதை நம்ம புதுப்பிச்சுக்கிறதே கிடையாது. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான். மரியாள் வந்து கெப்ரியல் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து தேவகுமாரனை பெற்றெடுக்க போகிற, தேவ ஆவியானவர் உன் மேலே வராரு அப்படின்ன உடனே தேவ ஆவியானவர் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க கன்சீவே ஆகிறாங்க, ஜீசஸும் பிறக்கிறார். ஆனால் அதே மரியாள் வந்து என்னதான் தேவ ஆவியானவர் இருந்தாலும் மேல் வீட்டு அறையில் இருந்து அவங்க காத்து இருந்து அவங்க தேவ ஆவியானவர் பெற்றுக்கொண்டாங்க. அப்போ நம்ம என்ன அனலைஸ் பண்ணோம், நம்ம என்ன சொல்லுவோம், எனக்கு அந்த கூட்டத்தில் ஒரு அபிஷேகம் கிடச்சிது, இந்த கூட்டத்தில் அபிஷேகம் கிடச்சிது, எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் இருக்காதீங்க என்று ஆவியானவர் சொல்றார். ரிக்க ரஷபா லோரிகபம், உங்களோட அபிஷேகத்தை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும் என்று கர்த்தர் சொல்றார். ரிஷபா லோரிகபம். அதே மாதிரி தான் இப்போ மரியாள் வந்து ஜீசஸ் வந்து ஒரு 33 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஆவியானவர் மேலே வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து கன்சீவ் ஆகிறாங்க, ஜீசஸும் பிறக்கிறாரு. அவங்க தேவகுமாரனோட தாய். ஆனால் அதே தாய் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து ஜீசஸ் வந்து உயிர் திறந்து போனதுக்கப்புறம் எல்லா டிசைபிள்ஸோடய ஒரு சாதாரண பெண்ணாக போய் அவங்க என்ன பண்ணுறாங்க, போய் இந்த பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டு இந்த நவமான பாஷையை பேச ஆரம்பித்தாங்க. பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டாரு அப்படின்ற ஒரே அடையாளம், ஃபர்ஸ்ட் அடையாளம் வந்து நவமான பாஷைகள். ஆனால் நிறைய பேர் இந்த நவமான பாஷையை வந்து அக்செப்ட் பண்ணுறதே இல்லை. என் மேலே தேவ ஆவியானவர் இருக்காரு, எனக்கு இந்த அந்நிய பாஷைலாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து அதை வந்து அவ்வளோ அங்கீகரிக்கிறது இல்லை. இன்னொரு திங்கிங் என்னன்னா, எனக்கு எல்லாரும் ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னோன்னு எல்லாரும் இந்த ஷேக் பண்ணி அந்நிய பாஷை பேசிட்டு துதிச்சுட்டு அவ்வளோதான் ஹோலி ஸ்பிரிட்டோட ரோல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் ஒரு திங்கிங்கில் இருக்கோம். ஆனால் அது கிடையாது. எல்லாத்தோட மேலான நாமம் வந்து ஜீசஸ் தான் மேலான நாமம். அவரோட ஸ்பிரிட், அவரோட ஆவி நம்ம மேலே வரும்போது அது அவருமே ரொம்ப பயங்கரமான ஒரு ஸ்பிரிட். அதை நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம டீல் பண்ணணும். நம்ம பைபிளில் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, என்ன சொன்னாலும் உனக்கு மன்னிப்பு இருக்குது, ஆனால் ஆவியானவர் சொன்னால் உங்களுக்கு மன்னிப்பே இல்லைன்னு ஜீசஸ் வந்து சொல்கிறார். அப்போ அவர் இந்த மாதிரி ஒரு வசனத்தை சொல்லும் போது நம்ம என்ன அனலைஸ் பண்ணணும்னா, அந்த ஆவியானவரோட இம்பார்ட்டன்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் ஒரு தேவகுமாரன் வந்து ஹோலி ஸ்பிரிட்டை பற்றி இவ்வளோ தூரம் சொல்லிட்டு போகிறார். இன்ஃபேக்ட் ஜீசஸ் லைஃபுமே பார்த்தீங்கன்னா, ஞானஸ்தானம் தேவகுமாரன் வானத்திலேருந்து அனுப்பப்படுறாரு, பயாலஜிக்கல் ஃபாதரே கிடையாது. அவர் என்ன பண்ணுறாரு, 30 வயசில் ஞானஸ்தானம் எடுக்கிறாரு, ஜான் த பேப்டிஸ்ட் கிட்ட எடுக்கிறாரு. இன்ஃபேக்ட் ஜான் த பேப்டிஸ்ட்மே பயந்துருப்பாரு, என்ன நீங்கள் வரீங்க என்கிட்ட வந்து ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள அப்படின்னோட ஜீசஸ் என்ன சொல்கிறா, எல்லாம் எழுதப்பட்டபடி நடந்து தான் ஆகணும், நீ எனக்கு ஞானஸ்தானம் கொடு அப்படின்ற. ஞானஸ்தானம் கொடுக்கும்போது ஜான் த பேப்டிஸ்ட் ஒரு விஷயம் பார்க்குறாரு. என்ன பார்க்குறாரு அப்படின்னா, ஹோலி ஸ்பிரிட் வந்து ஜீசஸ் மேலே இறங்குறத பார்க்குறாரு. ஒரு குரலும் கேட்குறாரு. என்ன குரல் கேட்குறாருன்னா, இது என்னோட மகன், என்னோட பிரியமான மகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரலும் கேட்குறாரு. ஸோ ஜான் த பேப்டிஸ்ட்க்கு தெரிஞ்சிருச்சு இவர் தான் தேவகுமாரன் அப்படின்ட்டு. நான் இதில் நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, வானத்திலேருந்து அனுப்பப்பட்டவர் தான் ஜீசஸ். அவர் வந்து தேவ ஆவியானவர் வந்ததுக்கு அப்புறம் தான் அவருமே அவரே வந்து வராரு. வந்ததுக்கப்புறம் 30 வயசுல அவர் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் தான் தேவ ஆவியானவர் முழுசா வராரு. ஸோ நம்ம என்ன அனலைஸ் பண்ணோம்னா, ஒரு வாட்டி நமக்கு ஆவியானவர் வந்துட்டாரு, நம்ம அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேர்லெஸ்ஸாக விட்டுறோம். ஆனால் பாருங்க, ஜீசஸ்மே அந்த ஆவியானவர் 30 வயசுல ப்ராப்பராக ஒரு சிலபஸை ஃபாலோ பண்ண மாதிரி அவர் வந்து 30 வயசுல வந்து அவர் ஆவியானவர் பெற்றுக்கொள்றார். ஆவியானவர் பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் பைபிள் என்ன போட்டிருக்குன்னா, வனாந்தரத்துக்கு ஆவியானவர் தான் அவர் வழி நடத்தினாரு அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ என்ன விஷயம், என்ன நம்ம அனலைஸ் பண்ணோம்னா, நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை கரெக்டாக வாழ்றதுக்கு ஹோலி ஸ்பிரிட் ரொம்ப முக்கியம். ஒரு தேவகுமாரனுக்கே பைபிளில் போட்டிருக்கு, அவர் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் தேவ ஆவியானவர் வந்தார். தேவ ஆவியானவர் தான் ஜீசஸை வந்து வனாந்தரத்துக்கு அழைச்சிட்டு போய் அவரை வந்து லீட் பண்ணார் அப்படின்ட்டு. அப்போ அந்த வனாந்தரத்தில் என்ன நடந்தது, சாத்தா வந்து ஜீசஸை வந்து சோதிக்கிறார். 40 days 40 nights வந்து ஃபாஸ்டிங் இருக்கிறார். அப்போது அது வரைக்கும் வந்து ஜீசஸ் ஃபாஸ்டிங் இருந்த மாதிரி போடல. ஆனால் தேவ ஆவியானவர் வந்ததுக்கப்புறம் அவருக்குள்ளே ஒரு பலன், என்ன பலன், 40 days 40 nights வந்து இந்த மாதிரி வந்து ஒரு தண்ணியும் குடிக்காமல் சாப்பாடும் இல்லாமல் அவர் வந்து
வந்து தேவன் வந்து அவர் ஃபாஸ்டிங் இருக்கிறார். எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா இயேசு வந்து அவர் வந்து பெரிய காட், அவர் இருந்துருவார். ஆனால் பைபிளில் நிறைய இடத்துல அவர் என்ன போட்டிருந்ததுன்னா, அவர் என்னன்னா தேவகுமாரனா இருந்தாரோ அவர் ஒரு பாடுள்ள மனிதனாக இருந்தார். அதனால தான் நமக்காக பாடுபட்டு இறந்தார். அவர் ரொம்ப லேசாலாம் இருக்கிற எல்லாம் அவரோட சேர்ந்து 2 திருடர்களும் வந்து சிறுவையில் அறையிறாங்க. ஆனால் ஜீசஸ் வந்து இவங்க 2 பேரை விட ரொம்ப கொடூரமாக தான் ஜீசஸ் வந்து கொல்லப்பட்டார். நீங்கள் வந்து நிறைய நீங்கள் ஹிஸ்ட்ரியை படித்தாலும் சரி, நிறைய மெத்தலாஜிக்கல் புக்ஸ் படித்தாலும் சரி, நீங்கள் ஒரே ஒரு விஷயம் என்ன நீங்கள் பார்ப்பீங்கன்னா, ஜீசஸ் அளவுக்கு யாருமே இவ்வளோ கொடூரமாக ஒரு பாவமே அறியாதவங்க இறந்துருக்கவே மாட்டாங்க. நீங்கள் எந்த மெத்தலாஜிக்கல் புக்ஸ் படித்தாலும் சரி, எந்த ஹிஸ்ட்ரியை படித்தாலும் சரி, எந்த விதமான மனிதர்களுமே இந்த அளவுக்கு கொடூரமாக செத்தாங்கன்னு போட்டதில்லை. ஆனால் இந்த தேவகுமாரன் வந்து நமக்காக மறிக்கிறார். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மறிச்சார். நீங்கள் பைபிளை வாசிக்க வாசிக்க வாசிக்க, மறுபடியும் நான் சொல்கிறேன், நீங்கள் பைபிளை வாசிக்கும் போது தேவ ஆவியானவர் தேவை. ஏன்னா தேவ ஆவியானவர் இருந்தால் தான், அந்த அபிஷேகம் இருந்தால் தான் அந்த அபிஷேகம் உங்களை வழி நடத்தும். அந்த மாதிரி வழி நடத்துவார். இல்லை இந்த வசனத்தில் வந்து இப்படி நடந்தது, இல்லை இந்த இடத்துல வந்து ஒரு சில பேருக்கு வந்து தரிசனமாகவே கர்த்தர் காட்டுவார். அந்த டைமில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு தரிசனம், சொப்பனம், இதெல்லாமே ஒரு விதமான அனாயிண்டிங் தான். ஆனால் இந்த அனாயிண்டிங்கை யாருமே அங்கீகரிக்கிறது இல்லை. அதெல்லாம் அந்த காலத்தில் வந்துச்சு, யோசேப்புக்கு வந்துச்சு, தானியலுக்கு வந்தது, இப்பெல்லாம் இருக்குமான்னு தெரியலன்னு சொல்கிறாங்க. ஆனால் யோவேல் 2:28 வசனம் என்ன சொல்லுதுன்னா, மாம்சமான யாவரும் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், குமாரனும் குமாரத்தையும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், வாலிபர்கள் தரிசனம் காண்பார்கள், வயதானவர்கள் சொப்பன காண்பார்கள். அடுத்த வசனம், என் ஊழியக்காரன் மேலேயும் என் ஊழியக்காரி மேலேயும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லா பீப்புளுக்கும் அங்கே எதுவுமே இல்லை, சின்ன பசங்க மேலேயும் ஊற்றுவேன், வாலிபர்கள் மேலேயும் ஊற்றுவேன், வயதானவர்கள் மேலேயும் ஊற்றப்படும். அடுத்த பாயிண்ட் தான் என் ஊழியக்காரன் மேலேயும் என் ஊழியக்காரி மேலேயும் ஊற்றப்படும் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ ஒரு கிறிஸ்டியன், ஒரு நார்மல் கிறிஸ்டியன்னாலே நமக்கு ஒரு பர்பஸ் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் நம்ம வந்து கிறிஸ்டியன் லைஃப்பை வந்து ரொம்ப லெத்தார்ஜியாக எடுத்துக்கிறோம். ஓகே, நம்ம என்ன கிறிஸ்டியன்ஸாக பிறந்துட்டோம், எல்லாரும் வந்து வேறு புறஜாதியானவரெல்லாம் வந்து வேறு டெம்பிள் போகிறாங்க, மாஸ்க் போகிறாங்க, அந்த மாதிரி நானும் வந்து சர்ச்சுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு நம்ம கிறிஸ்டியன் லைஃப்பை ரொம்ப லெத்தார்ஜியாக எடுத்துக்கிறோம். ஆனால் எல்லா மெத்தலாஜிக்கல் புக்ஸை விட நீங்கள் பைபிளில் தான் தேவ ரகசியங்கள் நிறையா இருக்கும். நீங்கள் அதை பைபிளை படிக்க 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 யாரோ உங்களை உள்ளே அழைச்சிட்டு போய், அது வந்து ஒரு ட்ரெஷர் மாதிரி தான். நீங்கள் ஒரு ட்ரெஷரை தேடி போகும்போது நிறைய எடுக்க நிறைய வந்துட்டே இருக்கும். அதே மாதிரி தான் நீங்க பைபிள் வாசிக்க 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 தேவ ரகசியங்கள் வந்து நிறைய உங்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பார். உங்களுக்கு சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, பைபிளை உங்களால் வைக்கவே முடியாது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம எல்லாரும் பைபிள் படிக்கும்போது ஐயோ ரொம்ப போரிங், அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பைபிள் வாசிப்போம். ஆனால் நீங்கள் ஹோலி ஸ்பிரிட்டை பெற்றுக்கொண்டுட்டு நீங்கள் பைபிள் வாசிக்கும் போது, தாவீது லைஃப்பை படிக்கும் போது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓ, தாவீது இப்படிலாம் வந்து ஜீசஸ் கிட்ட பேசியிருக்காரா, ஓ தானியேல் இப்படிலாம் இருந்திருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களோட லைஃப்பை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ண கர்த்தர் வந்து ஒரு குறிப்பிட்ட தீர்க்கதரிசியை வந்து உங்கள் லைஃபோட ஒப்பிடுவார். பாரு, உன் லைஃப் இவன் லைஃப் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒப்பிடுவார். இன்ஃபேக்ட் நீங்கள் பைபிள்லே பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட லைஃப் கொஞ்சம் ரிலேட்டிவாக இருக்கும். இப்போ யோசேப்பும் தானியலும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி அபிஷேகம் இருக்கும். 2 பேருக்குமே இந்த சொப்பனா பார்க்குற அபிஷேகம். பட் தானியல் வந்து ரொம்ப வித்தியாசமான அபிஷேகம். யோசேப்பு அபிஷேகம் வேற, தானியல் அபிஷேகம் வேற. கர்த்தர் சொல்றார், ரிஷபா லோரிக்கபா, இந்த செய்தியை பார்த்துட்டு இருக்க ரிக்கந்த ஒரு குறிப்பிட்ட வாலிபன் மேல ரிக்கந்த ரபா தானியல் அபிஷேகம் வருது. ரிஷத ரபா லோரிக்கபா, ரிசீவ் சேஸ் தி லார்ட் ரிக்கபா. ஸோ தானியல் அபிஷேகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, நெபுகாத்நேசருக்கு ஒரு வித்தியாசமான சொப்பனம் வருது. அந்த சொப்பனத்துலேருந்து ஏஞ்ச உடனே அவர் ரொம்ப டிஸ்டர்ப்ட் ஆயிடுறாரு. ஐயோ, இது என்ன ஒரு வித்தியாசமான சொப்பனமாக இருக்குது. ஆனால் அவர் என்ன ஒரு பாயிண்டில் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா, இந்த சொப்பனத்துக்கு உண்டான கரெக்டான இது வேணும், ரெவலேஷன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஆளுங்களெல்லாம் கூப்பிட்றாங்க. அந்த காலத்தில் நெபுகாத்நேசர் கிங்டமில் நிறைய வந்து மெஜிஷியன்ஸ் இருந்தாங்க. ஏன்னா ஒரு அந்நிய ராஜா, நிறைய மெஜிஷியன்ஸ் இருந்தாங்க, நிறைய ஆளுங்க இருந்தாங்க, நிறைய ஜோசியம், அந்த மாதிரி நிறைய என்சாண்டர்ஸ்லாம் இருந்தாங்க. அவங்களெல்லாம் கூப்பிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன், அந்த சொப்பனத்தால் நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டேன், நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க, அந்த சொப்பனம் என்னன்னு சொல்லிட்டு அது வியாக்கியானம் சொல்லுங்கள் அப்படின்றாங்க. ஆனால் கூட இருந்தவங்களாம் என்ன பயங்கரமாக ஷாக் ஆகிடுவாங்கன்னா, அது எப்படி நீங்கள் சொப்பனம் சொன்னாவது நாங்கள் வியாக்கியானம் கொடுக்க முடியும், சொப்பனமே நீங்கள் சொல்லலை,
சொப்பனத்தையும் சொல்லி வியாக்கியானமும் சொல்றீங்க. இது வந்து முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க மெஜிஷியன்ஸ்லாம் அவர்கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் ராஜா என்ன சொல்கிறாரு, நான் இன்கேஸ் இந்த சொப்பனத்தை சொல்லிட்டா நீங்கள் என்ன தெரியுமா பண்ணுவீங்க, எனக்கேற்ற மாதிரி எனக்கு என்ன விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு அந்த உண்டான வியாக்கியானத்தை நீங்கள் சொல்லுவீங்க. அதனால நான் என்ன ஒரு விஷயம் ஸ்ட்ராங்காக இருக்கேன்னா, நீங்கள் சொப்பனத்தையும் சொல்லி அதுக்கு உண்டான வியாக்கியானத்தையும் சொல்லணும் அப்படின்னோடனே இவங்கெல்லாம் பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க. அந்த கிங்டமில் இருக்க நிறைய ஆளுங்களாம் என்ன ஷாக் ஆகிறாங்கன்னா, நீங்கள் கேட்குறது வந்து ஒரு சாத்தியமே இல்லாத விஷயம். இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து தேவர்களால் தான் முடியும். இந்த விஷயத்தை இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப கவனிக்கணும். அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீங்கள் சொல்கிற விஷயம் தேவர்களால் மட்டும்தான் முடியும், ஆனால் அவங்க நம்ம மத்தியில் இல்லை, அதனால நீங்கள் கேட்குறது வந்து சாத்தியமே கிடையாதுன்னு அடித்து அவங்கலாம் சொல்லுவாங்க. உடனே ராஜாவுக்கு பயங்கர கோவம் வந்து என்ன சொல்லுவான்னா, உங்களால் முடியாட்டினா நீங்கள் எல்லாருமே கொல்லப்படுவீங்கன்னு அப்போ ஒரு லா ஒன்று பாஸ் பண்ணுறாரு. என்ன பாஸ் பண்ணுறாருன்னா, எவனால் சொப்பனம்லாம் சொல்லி வியாக்கியானம் பண்ண முடியலையோ எல்லா மெஜிஷியன்ஸும் எல்லா வைஸ் மேனையும் கொண்டுடுங்க, அந்த மாதிரி வைஸ் மேன் என் கிங்டம்கே தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஒரு லா வந்து பாஸ் ஆகி எல்லாரையும் கொல்ல உத்தரவு, எல்லா வைஸ் மேனும் எல்லாரையும் கொல்ல உத்தரவு போட்டுடுறாரு. அப்போ தான் வந்து தானியல் அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவரை தேடி சோல்ஜர்ஸ்லாம் போய் அவர் அரெஸ்ட் பண்ண போடுறாங்க தானியல். அப்போ தானியல் கேட்குறாரு, ராஜா கொல்றா எங்களெல்லாம் கொல்ற அளவுக்கு வந்து என்ன நடந்ததுன்னு அப்போ அவர் சொல்கிறார், இந்த மாதிரி ஒரு சொப்பனம் வந்துச்சு, அந்த சொப்பனமும் சொல்லி வியாக்கியானமும் சொல்லணும்னு சொல்கிறாரு, அது வந்து யாராலே முடியல அப்படின்னோடனே உடனே தானியல் என்ன சொல்கிறாருன்னா, நீ எனக்கு என்கிட்ட ராஜா கிட்ட போய் கொஞ்சம் டைம் வாங்கிட்டு வா, நான் இதை வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அவர் ராஜா கிட்ட டைம் வாங்கிட்டு வர்றாரு. உடனே தானியல் வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சேர்ந்து நீங்கள் எனக்கா ஜெபம் பண்ணுங்க, நம்ம இந்த வந்து ரொம்ப ஒரு இந்த விஷயம் வந்து ஒரு சாத்தியமே கிடையாது, ஆனால் நம்ம ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவரை நினைச்சா நம்ம எல்லாம் காப்பாற்றப்படுவோம், அதனால நீங்க ஜெபம் பண்ணுங்க. அப்பதான் அவரோட தான் இந்த சாத்ராக் மேசாக் அபேத்நேகோ இவங்க எல்லாம் இருக்காங்க, இவங்க எல்லாம் சேர்ந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க, எனக்காக கர்த்தர் வந்து நெபுகாத்நேசருக்கு என்ன சொப்பனம் கொடுத்தாரு அதுக்கு உண்டான வியாக்கியானத்தை எனக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தானியல் வந்து அவர் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்கிறார். அதே மாதிரி அவங்க ஜெபிக்கிறாங்க. ஜெபிச்ச உடனே அந்த நெபுகாத்நேசர் பார்த்த அதே ட்ரீம், நம்ம நல்லா கவனிக்கிறோம், நம்ம கர்த்தர் எவ்வளோ பெரிய கர்த்தர் அப்படின்னா, நெபுகாத்நேசர் பார்த்த அதே சொப்பனத்தை தானியலுக்கு விஷனாக காட்டுறாரு. நீங்கள் புக் ஆஃப் டேனியலில் படிச்சிங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். அதை நீங்கள் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நெபுகாத்நேசர் பார்த்த அதே ட்ரீமை வந்து தானியல் விஷனா காமிச்சு அதுக்கு உண்டான வியாக்கியானத்தையும் கர்த்தர் வந்து தானியலுக்கு கொடுக்குறார். உடனே அதெல்லாம் எடுத்துட்டு போய் ராஜாவை போய் மீட் பண்றாரு. மீட் பண்ணி அவர் என்ன சொல்வாரா, நீங்க அவர் சொல்வார், தானியல் வந்து அட்ரஸ் பண்ணுவார் நெபுகாத்நேசர்ட்ட, என்ன சொல்வார்னா, நீங்க கேட்ட விஷயம் வந்து அது வந்து சாத்தியமே கிடையாது. ஒருத்தனோட சொப்பனத்தை சொல்லி வியாக்கியானம் பண்ணுறது அந்த காலத்தில் வந்து ரொம்ப ஒரு நார்மலான விஷயம். ஆனால் நீங்கள் கேட்குறது என்னன்னா, சொப்பனத்தையும் சொல்லி வியாக்கியானத்தையும் நீங்கள் சொல்கிறீங்க, அது வந்து ஒரு இட்ஸ் ஹைலி இம்பாசிபிள். ஆனால் நான் ஆராதிக்கிற தேவன், அதுதான் பைபிள் அவர் போட்டிருப்பார். தானியல் என்ன சொல்லியிருப்பாருன்னா, பயங்கர வைஸ் மேனாக இருப்பார், ரொம்ப தாழ்மையாக அவர் என்ன சொல்வார்னா, என்னால் முடியாது, ஆனால் நான் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவரால் இது முடியும், அதனால நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் ஜெபம் பண்ணி நான் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு தானியல் என்ன பண்ணுவாரு, நெபுகாத்நேசர் சொன்ன அந்த சொப்பனத்தை சொல்லி அதுக்கு உண்டான வியாக்கியானத்தையும் அவர் சொன்னார். இதை கேட்ட உடனே நெபுகாத்நேசர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, அவ்வளோ பெரிய ராஜாலாம் வந்து, நீங்க ராஜா அப்படின்னா நம்ம பார்க்க எப்படி பார்ப்போம், பயங்கர கம்பீரமா, யாருக்குமே அடிப்பணியெல்லாம் மாட்டாங்க, அவங்க ராஜானா ராஜா அந்த கெத்தில் இருப்பாங்க. ஆனால் அந்த பைபிளில் நீங்கள் படிக்கும் போது என்ன இருக்கும்னா, அவ்வளோ பெரிய ராஜா நெபுகாத்நேசர் ராஜா, அந்நிய தேச பாபிலோன் ராஜா, இவங்கெல்லாம் தானியெல்லாம் அகதியா இருந்து இவங்கெல்லாம் வந்து போஸ்டிங் எடுத்து வந்தவங்க. கொஞ்சம் கூட யோசிக்காம நெபுகாத்நேசர் என்ன பண்ணிருப்பாருன்னா, சாஷ்டாங்கமா அப்படியே தானியல் காலில் விழுந்திருப்பார். இது பைபிளில் இருக்குது, நீங்கள் போய் புக் ஆஃப் டேனியலில் படிச்சிங்கன்னா அப்போ நம்ம அப்போ அனலைஸ் பண்ணுவோம், ஓ நம்ம ஆராதிக்கிற தேவன் அவ்வளோ பெரிய கர்த்தரா, திடீர்னு ஒரு ராஜா வந்து நம்ம காலில் விழுந்தா எப்படி இருக்கும், நம்ம பயப்பட மாட்டோம். அதே மாதிரி தான் நெபுகாத்நேசர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, தானியல் இதை சொன்ன உடனே கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவர் காலை சாஷ்டாங்கமாக விழுந்தாருன்ட்டு பைபிளில் போட்டுட்டு அவர் என்ன சொன்னார்னா, நீ ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்ம தேவனை அங்கீகரிக்கிறார். நம்மளும் அப்படி தான் இருக்கணும். நம்ம வந்து யார்கிட்ட போய்
கெஞ்ச தேவையில்ல. இயேசுவை ஏற்றுக்கோங்க, ஹோலி ஸ்பிரிட் பெற்றுக்கொள்ளுங்க, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இதெல்லாம் நீங்கள் கெஞ்சவே தேவையில்லைன்னு என்ற ஆவியானவர் சொல்கிறார். ரீதா ரஷத ரேபே லோரிக்கா. நீங்கள் ஜெபிக்க 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 ரிக்கந்தர் உங்கள் வாழ்க்கை மாறும் என்ற ஆவியானவர் சொல்கிறார். ரீதா ரஷத ரேபே லோரிக்கா பாபா துராபாலா ரிக்கா பாபா. கர்த்தர் சொல்கிறார் ரிக்கந்தர் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ரிக்கந்தர் ராபா லோரிக்கா. குமாரனும் ரிக்கந்தர் ராபா குமாரத்தையும் ரிக்கந்தர் ரா தீர்க்கதரிசனம் உரைப்பார்கள். ரிக்கந்தர் ராபா வாலிபர்கள் ரிக்கந்தர் ராபா லோரி தரிசனம் காண்பார்கள். ரிக்கந்தர் ராபா லோரி வயதானவர்கள் ரிக்கந்தர் ராபா சொப்பன காண்பார்கள். ரிக்கந்தர் ரஷபா தெரேபே லோரிக்கபா. என் ஊழியக்காரன் மேலும் ரிக்கந்தர் ராபா என் ஊழியக்காரி மேலேயும் ரிக்கந்த இந்த ஆவியை ஊற்றுவேன். ரிக்கந்தர் ராபா லோரிக்கா பாபா ஊரிக்கந்தர் ராபா லோரிக்கா. யார் யாரெல்லாம் ரிக்கந்தர் ராபா லோரிக்கா இந்த நேரத்தில் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ ரிக்கந்தர் இந்த செய்தியை பார்த்துட்டு இருக்க யாரெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ ரிக்கந்தர் அவங்க மேலெல்லாம் ரிக்கந்தர் அளவில்லாமல் ஆவியான் ஊத்தப்படுறாரு. ரிகாபா ராபா ரிசீவ் ரிகா பாபா ரிசீவ் ரிகா பாபா ரிசீவ் ரிகாபா ரஷத ரிபாலா ரஷத ராபா லோரிக்கபா உராதா ராபா லோரிக்கா பாபா தி ராபா லோரிக்கபா. இது கடைசி நாட்கள் என்று ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்தர் ராபா லோரிக்கபம் ஒரிக்கந்தா இது கடைசி நாட்கள். ரிக்கா பாபா திரிபாலா ரஷதர் இது கடைசி நாட்கள். ரிக்கந்தர் these are the last days says the Lord. ரிபாதர் ரஷதர் ராபா லோரிக்கந்தர் ராபா லோரிக்கம் உரிக்கந்தர். கர்த்தர் சொல்றார் ரிக்கந்தர் உங்களோட சின்ன மூளையை வச்சுட்டு ரிக்கந்தர் என்ன ஆராயாதீங்கன்னு என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்தர் ராபா லோரிக்கம். நீங்க ஆராதிக்கிற தேவன் ரிக்கந்தர் ராபா லோரிக்கம். நீங்க ஆராதிக்கிற தேவன் ரிக்கபா நீங்க ஆராதிக்கிற தேவன் ரிக்கந்த் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்தர் எச்சரிக்கை ரிக்கந்தர் ராபா ஜாக்கிரதையா இருங்க என்று ஆவியானவர் சொல்றார். ரிபா தல்லா ஷதா லெக்கே பாபா துரிபா பாபா பாபா ருக்கந்தர் ராபா. கர்த்தர் சொல்றார் ரிக்கா பாபா கர்த்தர் சொல்றார் ரிக்கந்தர் the Lord says ரிக்கந்தர் இது கடைசி எச்சரிப்பின் வார்த்தைகள் என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்தர் உங்களுக்கு ஒரு விஷயம் புரியாட்டி ரிக்கந்தர் பைபிள் வாசிக்கணும் என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கபா வேத வாசிப்பு ரிக்கந்தர் வேத வாசிப்பு ரிக்கந்தர் பைபிள் ரீடிங் ரிக்கந்தர் கிறிஸ்தவர்களுக்குள்ள ரிக்கந்தர் இல்லவே இல்லை என்று ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்தர் ராபா ரொம்ப கம்மி people தான் ரிக்கந்தர் very thin layer of people says the Lord. ரிக்கந்தர் a thin layer of people says the Lord. ரிக்க ரொம்ப கம்மி மக்கள் மட்டும்தான் ரிக்கந்தர் இந்த வேத வாசிப்புல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. ரிக்கந்தர் முக்காவாசி பேர் ரிக்க 95% Christians ரிக்கந்தர் ராபா லோ ரிக்கா பாபா ரிக்கந்தர் ராப் they are not bothered to read the Bible says the Lord. ரிக்கா பாபா they are not bothered says the Lord. ரிக்கா பாபா they are not bothered ரிக்கா பாபா. ஆவியானவர் சொல்றார் ரிக்கந்தர் நீங்க பைபிள் தொடாட்டி ரிக்கந்தர் உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்காதுன்னு என்று ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்தர் ராபா லோ ரிக்கம் ஊரக்கந்தர் ராபா லோ ரிபா ராபா. கர்த்தர் சொல்றார் ரிக்கந்தர் யார் யாரெல்லாம் ரிக்கந்தர் இந்த பைபிள் வாசிக்கிற அபிஷேகம் வேணும் ஜெபம் பண்றீங்களோ ரிக்கந்தர் ராபா லோ ரிக்கபா யாரெல்லாம் ஜெபம் பண்றீங்களோ ரிக்கந்தர் அவங்க மேல எல்லாம் ரிக்கந்தர் இந்த பைபிள் படிக்கிற அபிஷேகம் வருது. ரிக்கந்தர் ராபா ரிசீவ் ரிபா பாபா ரிசீவ் ரிபா ரிசீவ் ரிபா தர ஷதா லெக்கே பதல்லபா துரிபா பாபா பாபா துரபா பாபா பாபா ருக்கல்ல ஷத லெக்கே பாபா துரிபா லர ஷத ரெபே லோரிக்கா பாபா துரபா லோரிக்கா பாபா உரிக்கந்தர் ரெபே லோரிக்கா பாபா திரபா லர ஷத ரெபே லோரிக்கா பாபா உரிக்கந்தர் ரெபே லோரிக்கா பாபா துரபா லரிக் ரிபா தர ஷத ரெபே தரிபா 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 பாபா உரக்கந்தர் ராபா லோரிக்கா பாபா உரக்கந்தர் ரிக்காபா சொப்பனங்கள் தரிசனம் பார்க்குற அபிஷேகம் ரிக்கந்தர் சொப்பனங்கள் தரிசனம் பார்க்குற அபிஷேகம் ரிக்கந்தர் சொப்பன தரிசனம் பார்க்குற அபிஷேகம் ரிக்கந்தர் ராபா லோரி. ஒரு சில பேர் பிள்ளைகள் மேலே விழுறத நான் பார்க்குறேன். ரிக்கந்தர் ரிசீவ் ரிக்கா பாபா ரிசீவ் ரிபாபா ரிசீவ் ரிஷபா லோரி. யாராவது சின்ன பிள்ளைங்க ரிக்க உங்ககிட்ட வந்து ரிக்க நான் தரிசனம் பார்த்தேன் சொப்பனம் பார்த்தேன் அப்படின்னா ரிக்கந்தர் தயவுசெய்து காது கொடுத்து கேளுங்க. ரிக்கந்தர் உங்க ஃப்ரெண்ட்ஸ் பேச்சை கேட்டு ரிக்கந்தர் ராபா சைக்காட்ரிஸ்ட்டை கூட்டிட்டு போயிடாதீங்க என்று ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்தர் ராபா ஏன்னா ரிக்கந்தர் ராபா உங்க பெத்த பிள்ளைங்க மேல ஆவியானவர் இருந்து அந்த ஆவியானருக்கு முன்னாடி எதிர்த்து நின்னா ரிக்கந்தர் ரா உங்களுக்கு ஐயோன் என்று ஆவியானவர் சொல்றார். ரிபா தால் அஷாதா லாபா தாபா லேபோ லோபோ ரோபோ போபோ துரிபா பாபா துராபா பாபா ரிபா லா ரஷாதா ராபா லோ ரிக்கபா. கர்த்தாவே ரிக்கந்தர் ராபா லோ ரிக்கபா யார் யாரெல்லாம் ரிக்கந்தர் இந்த செய்தியை பார்த்துட்டு இருக்காங்களோ ரிக்கந்த் எந்த நோக்கத்தோட பார்த்துட்டு இருக்காங்களோ ரிக்கந்தர் ராபா அந்த நோக்கம் நிறைவேறணும். கர்த்தாவே ரிஷதர் ராபா லோ யாரெல்லாம் ரிக்கந்த தாழ்த்தி ஜெபம் பண்றாங்களோ ரிக்கந்த் அவங்க எல்லார் மேலேயும் ரிக்கந்தர் ராபா ஆவியான அபிஷேகத்தை அவங்க பெற்றுக்கொள்ளணும். ரிக்கந்தர் பெற்றுக்கொள்ளணும். கர்த்தாவே ரிஷதர் let them receive the Holy Ghost. ரிக்கந்தர் ராபா லோ ரிக்கா பாபா let them receive the Holy Spirit. ரிக்கா பாபா let them receive the Holy Spirit. ரிஷபா ராபா லரிக்கா பாபா ஊரிக்கந்தர் ராபா லோ. ஒரு சில பேர் ரொம்ப தாழ்த்தி ஜெபம் பண்றீங்க. ரிக்கந்தர் இந்த ஆவியானவர் வேணும். ரிக்கந்தர் ராபா லோ எனக்கு ஒண்ணுமே வேணாம்
ஜீசஸ் ரிகா பாபா எனக்கு ஒண்ணுமே வேணாம் ரிகந்தர்ரம் எனக்கு இந்த ஹோலி ஸ்பிரிட் மட்டும் இருந்தா போதுன்னு ஒரு சில பேர் ஜெபிக்கிறீங்க ரிகந்த அப்படி ஜெபிக்கிற மக்கள் மேல ரிகந்தர்ரப் you will receive the holy spirit ரிகந்தர் அது மட்டும் அல்ல ரிகந்தர்ராபால உலக பிரகாரமான எல்லா ஆசீர்வாதமும் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று கர்த்தர் சொல்றார் ரிகபர்ராபால ஏன்னா ரிகந்த உங்க நோக்கம் ரிகந்தர்ரா கர்த்தர் முகத்தை தேடுறதுல இருக்கு ரிகந்த அப்படி தேடுற மக்களை ரிகந்தர் அளவில்லாம நான் ஆசீர்வதிப்பேன் ரிகந்தர்ராபாலோ ரிகப ஆசீர்வாத மலையால நான் வந்து நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்றார் ரிபாலா ரஷபா துரிபா தரபா தரபா ரபாலா துரகல்லேசே தேர் லேபேலா ரபாபா சுதரேபேலோ ரிகபாபா Rikanda Rabba Lorik Yosepin Abhishegam Rikanda Rabba Yosepin Abhishegam Rikanda Rabba Yosepin Abhishegam Rikanda ஒரு சில வாலிபர்கள் மேல வரத நான் பார்க்கிறேன் ரிகந்த ராபா ஒரு சில பெண்கள் மேல வரத பார்க்கிறேன் ரிஷத வாலிபமான பெண் பிள்ளைகள் மேல வரத நான் பார்க்கிறேன் ரிஷத ராபா ரிசீவ் ரி பாபா ரிசீவ் ரி பாபா ரிசீவ் சேஸ் தி லார்ட் ரி பதல ஷத லப கல பாபா துரிக பரபா தரபா தரபா பாபா துரபா பாபா ரிபா ல ரஷத ரெபே லோரிகா பாபா ரிஷபால ஃபாதர் ரிகந்த ராபா லோரிகா பாபா ரிகது கடைசி காலம் கர்த்தாவே ரிகந்த ராபா லோரிகா பா ரிகந்த லர ஷபா லோரிகா பாபா யார் யார் என்ன தேவைகளோடு ஜெபிக்கிறாங்களோ ரிகந்த அந்த தேவைகள்லாம் நீங்க நிறைவேற்றணும் கர்த்தாவே ரிஷத ராபா லோரிகா பாபா I pray in the name of Lord Jesus. Amen. Thank you, Father.